யூடியூபர்ஸ் இந்த தவிர உங்களுடைய சேனலில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேனல் க்ரோத்துன்றது ஸ்லோவாக இருக்குங்க. பாருங்கள், இங்கே நிறைய யூடியூபர்ஸ் அவங்களுக்கே தெரியாமல் இந்த தவறுகளை அவங்க செய்கிறாங்க. இதனால தான் உங்களுடைய சேனல் நீங்கள் நிறைய வீடியோஸ் போட்டாலும் க்ரோ ஆகாமல் இருக்குது. சிலருடைய சேனல்ஸ் கம்மியான வீடியோ போட்டும் வேகமாக க்ரோ ஆகுது இல்லையா? ஒரு லோ எஃபோர்ட்டாக லோ கண்டென்ட்டாக அவங்க போடுவாங்க. ஆனால் அவங்க வேகமாக வளர்ந்துட்டு வந்துட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்க இந்த தவறுகள்லாம் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஏதோ ஒரு தவறுகளை நீங்கள் பண்ணிங்கன்னா கூட உங்களுடைய சேனல் க்ரோத்துன்றது ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டடான இன்டெப்தான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிட்டே இருக்கும். பாருங்கள், நான் என்னுடைய சேனலை மானிட்டைஸ் பண்ணிவிட்டு நான் டிப்ஸ் போட வரலைங்க. நான் ஒரு 10 சேனலை நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேங்க. அதில் பலருடைய இன்டர்வியூன்றது ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இது என்ன நிரூபிச்சுக்கிறதுக்காக ஒரு ப்ரூஃப்ங்க. என்னுடைய டிப்ஸை நீங்கள் ஏன் கேட்கணும்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? அதற்காக இது நான் பண்ணுறேங்க. இனிமேல் என்னுடைய கோச்சிங்கில் வரவங்களுடைய இன்டர்வியூவும் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குங்க. முதல் தவறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேனலை பற்றி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் சொல்கிறதுங்க. அது அவசியம் இல்லைங்க. அது என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு சேனல் வச்சுருந்தேங்க. அந்த சேனலும் ராஜவித்யாலயா தான். அதில் இ-காமர்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டுட்ருந்தேன். அந்த சேனலுடைய லிங்க் எடுத்து நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஃபேமிலி குரூப்பில் நான் போட்டேங்க. சிலர் நல்லாயிருக்கு, ஒரு பாசிட்டிவாக இவனுக்குள்ளேயும் இருக்கும் பாருங்கள், இந்த 7G இன்வோக்கல்னு சொல்லுவாங்கள்ல, இவனுக்குள்ளேயும் ஏதோ இருந்திருக்கு பாரு அப்படின்ற மாதிரி எல்லோரும் சில பேர் நல்லா சொன்னாங்க. சில பேர் ஆளாளுக்கு காசிப் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தவங்க எங்கள் அம்மா கிட்ட சொன்னாங்க, அவனை இந்த மாதிரிலாம் லென்த்தாக பேச வேணான்னு சொல்லு, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதாவது அவங்க இ-காமர்ஸ் பிஸ்னஸும் பண்ணலை, யூடியூபரும் கிடையாது, அவங்க எனிவே இந்த நான் பேசக்கூடிய கண்டென்ட்டுக்கு ரிலேட்டட் கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை அவங்க சொல்லிட்டாங்க. இதை என் சேனலும் க்ரோ ஆகலை. அப்போ நானும் அதை செல்ஃப் டவுட் பண்ணுறேன். எங்கள் அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, ஏன் இப்படி போட்டு அறுத்துட்ருக்க, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நான் பேசுகிற கருத்து, இப்போ நான் ஏதாவது ஒரு வீடியோவில் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுவேன்னா, இதெல்லாம் சொல்லாதப்பா பிரச்சனை வரும், உனக்கு ஏன்பா நல்லா போடுவியே, இந்த மாதிரி பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த தவறுகளை நீங்கள் பண்ணாதீங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேனலை போட்டு ஓவராக அனலைஸ் பண்ணுறதுங்க. இது மாதிரி நிறையா பைத்தியம் பிடிச்சவங்க இருக்காங்க. அதாவது இத்தனை லைக் தான் வந்திருக்கு, இத்தனை சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்கு, இத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்கு, இத்தனை வியூஸ் வந்திருக்கு, இதையே போட்டு பைத்தியம் மாதிரி 100 தடவை ஓப்பன் பண்ணி பார்க்குறது. இது மாதிரி நானும் இருந்திருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன், நான் உத்தமே, நான் அப்படிலாம் ஞானி அப்படின்னு நான் சொல்லலைங்க. நான் இந்த மாதிரி பட்டதுனால நான் சொல்கிறேன். அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீடியோ போடுங்க. நிறைய பேர் அதையே பண்ண மாட்டீங்களே. என்கிட்ட டிப்ஸ் கேட்குறாங்க. அவங்க சேனலில் போய் பார்க்குறேன், வீடியோவே இல்லை, 7 மாதம் ஆகுது வீடியோ போட்டு, அப்புறம் எப்படிங்க சேனல் வளரும்? சிம்பிள் லாஜிக் இருக்கு இல்லையா? இப்போ இதுக்கு முன்னாடி தவறுகள்னு ஒரு வீடியோ போட்டேங்க. அந்த வீடியோ மேக் பண்ணும்போது எனக்கு ஒரு பல்வலி வந்துருச்சுங்க. நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். அதாவது நான் சனிக்கிழமை வீடியோ போட்டாகணும், ஃப்ரைடே நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஊசி போட்டாங்க. இந்த சைடு ஃபுல்லாமே எனக்கு மரத்து போச்சுங்க. சரிங்களா? அந்த ஏசியில் எனக்கு ஊசி போட்டதுனால எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. திடீர்னு குளிர்காய்ச்சல் மாதிரி வந்துருச்சு. நான் ஷூட் பண்ணுறேன், என்னால் முடியல. அப்புறம் இன்ட்ரோ மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு நான் போய் படுத்துட்டேன். எங்கள் தெருவில் இந்த காப்பு கட்டி குலசாமிக்கு இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு பாட்டெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாட்டு போட்டுட்ருக்காங்க. இன்னொரு சைடு மேடை போட்டு இந்த கட்சிக்காரனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. என்னால் அன்றைக்கி வீடியோவே மேக் பண்ண முடியாத சூழ்நிலை, எனக்கு வேறு ஃபீவர். அப்புறம் என்ன பண்ணேன், நைட் ஊசியை போட்டு அப்புறமா நைட்டோட நைட்டாக வீடியோ எடுத்து எடிட் பண்ணி, இது ரொம்ப டேஞ்சர் தான் இருந்தாலும் சரிங்களா, இந்த மாதிரி பண்ணேன். அந்த வீடியோ 48,000 வியூஸ் போச்சுங்க. யூடியூபர் செய்யும் தவறுகள்னு சொல்லிட்டு நீங்கள் போய் என்னுடைய சேனலை செக் பண்ணுங்கள். அந்த வீடியோ மூலியமாக எனக்கு 2000 சப்ஸ்கிரைபரும் 2000 வாட்ச் ஹவர்ஸும் 48,000 வியூஸும் வந்துச்சு. என்னுடைய சேனலுக்கே அதான் டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் வீடியோ போடாமல் இருக்கீங்களே, உங்களுடைய நெக்ஸ்ட் வீடியோ உங்களுடைய டேர்னிங் பாயிண்ட்டாக அமையலாம்.
அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்னெசரியாக இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸில் போய் இறங்குறது, அதுக்கப்புறம் வந்து சேலஞ்சஸ் பண்ணுறது. இந்த மாதிரி இப்போ ஒருத்தவங்க ஸ்கிட்டு போட்டாங்களா, நம்மளும் ஸ்கிட்டு போடலாம். இல்லை இப்போ நான் வந்து டிப்ஸ் போட்டுட்ருக்கேன்ல, ஒருத்தர் என்ன பண்ணார், அவருடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸில் ப்ரைவேட்டில் போட்டார். இப்போ என்ன பண்ணார், டிப்ஸ் போட ஆரம்பிச்சார். இவருக்கு தான் நல்லா வியூஸ் போதே, இவருக்கு 4 காசு பார்க்குறாரு, நம்ம பார்த்தா என்னன்னு சொல்லி கடையை போட்டார். பாருங்களேன், இப்போ நான் வந்து இப்போ இந்த ஒரு தவறுகள் வச்சு நான் 1 ஹவர் பேசுவேங்க. இந்த வீடியோ மேக் பண்ணும்போது இதனடா இவ்வளோ பெரிய டாப்பிக்காக வருது, இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கேஷுவலாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஆனால் இது எதுவுமே தெரியாது, சும்மா வந்து அவங்களுடைய சேனலை வச்சுட்டு அவங்க வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறாங்க சில பேர். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, அடுத்தவங்களை பார்த்துட்டு இதை நம்ம பண்ணிடலாமா, இந்த ஸ்கிட்டை போட்டுடலாமா, இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கலாமா, இல்லை லைவ் போடலாமா, இல்லை வ்ளாக் போடலாமா, இந்த மாதிரி ஆடியன்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணி யூடியூபையும் கன்ஃபியூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாதீங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீடியோ போடுங்க, ஆனால் ஒரு பிளானோட போடுங்க. நான் வந்து யூடியூப் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு யூடியூப்குள்ளே பணம் வரணுங்க. அதாவது யூடியூப் ஆட்ஸில் இருந்தும் பணம் வரணும். இப்போ நான் அதை பற்றி சொல்லுவேன், அதாவது யூடியூப் வெளியில் சம்பாரிங்கன்னு நான் சொல்ல போகிறேன்னு நினைப்பீங்க. அதாவது யூடியூப்புக்குள்ளேயும் பணம் வரணுங்க, நான் அதை பற்றி தப்பே சொல்லலை. ஆனால் ஒரு பழமொழி இருக்குது, இன் சர்ச் ஆஃப் கோல்ட் யூ லாஸ்ட் தியர் டைமண்ட். அப்போது நீங்கள் வந்து ஆட் ரெவன்யூ மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நிறையா மிஸ் பண்ணுறீங்க. என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க சங்கீதா மியூசிக் ஜோன் சொல்லிட்டு, அவங்க வந்து எதற்காக சேனல் ரன் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ் வரணும் அப்படின்றதுக்காகத்தான். இப்போ என்னுடைய கிளைண்ட் வந்து சாய் டெக்ஸ்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு சாரீ செல் பண்ணணும். ஆஃபீஸ் இங்கிலீஷ் மாஸ்டர்னு ஒருத்தவங்க சேனல் வச்சுருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வரணும். இந்த மாதிரி என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பர்பஸுக்காக, ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் வீடியோ பண்ணுறவங்க கிடையாதுங்க. இப்போ சில பேர் சொல்கிறாங்க, நான் 2 சேனல் வச்சுருக்கேங்க, ஒரு சேனல் வந்து நான் சாரீ செல் பண்ணுறேன், ஒரு சேனல் வந்து நான் வ்ளாக் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அப்போ எதில் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க? இப்போ என்கிட்டே கோச்சிங் வந்து ஜாயின் பண்ண வருவாங்க. சார் நான் வந்து பேக்கிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன், நான் வந்து யூடியூப்பும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு தெரியும் ரிசல்ட் எப்படி வரப்போகுது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் வந்து டிஎன்பிசி பண்ணிகிட்ருக்கேன் சார், அது வந்து கிடச்சா அதில் போயிடுவேன். சில பேர் வந்து சார் நான் இது வந்து ஒரு பார்ட் டைமாக பண்ணுறேன், நான் அமெரிக்கா போனோன்னே இதெல்லாம் பண்ண மாட்டேன் சார். இன்னொருத்தவங்க, என் ஹஸ்பண்ட் வந்து இதை ஃபோர்ஸ் பண்ணார் சார், அதனால தான் இது பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஒரு பிளானோ இல்லாமல் நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷனல் வீடியோஸாக போட்டு தள்ளுறதுங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு பிராண்டுக்கிட்ட காசு வாங்கிட்டு நீங்கள் ப்ரமோஷன் பண்ணுறதை பற்றி நான் சொல்லலைங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃபு ஒரு அண்டா நிறையா எண்ணெய் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் போடுற ஐட்டங்கள், அந்த தலைக்கு தேய்ப்பாங்க இல்லையா, கரிஞ்சீரகம், அப்புறம் வந்து வெந்தயம், அப்புறம் வந்து கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, இந்த மாதிரி பல விஷயங்களை வாங்கிட்டாங்க. ஒரு பெரிய அமௌண்ட்டு. அதுவும் ஹஸ்பண்டுக்கிட்ட ஃபைட் பண்ணி வாங்கிட்டாங்க. வாங்கி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வீடியோ எப்படி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை வாங்குங்க, இதை ஆர்டர் பண்ணுங்கள், நாளை என்பது நம் கையில் இல்லை, அந்த பாட்டை போட்டு விட்டுறது, நான் வீழ்வேல் என்று நினைத்தாயோ, சிங்கப்பெண்ணே, இதெல்லாம் போட்டால் மட்டும் வாங்கிட மாட்டாங்க. நீங்கள் யாரை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? பெண்களை. அப்போ பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கண்டென்ட்டை போடுங்க. கண்டென்ட்டை பார்க்க பெண்கள் வருவாங்க. அப்போ உள்ளே வந்து இந்த மாதிரி ஆயில் விற்கிறேன் நான் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து ஒரு மீன் பிடிக்க போகிறீங்க அப்படின்னா, மீனுக்கு தேவையானது என்ன? புழு. அந்த புழுவை போடுங்க, அது வரும். அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேறு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லலாம் உங்களுடைய வீடியோ போய் போடுறதுங்க. அல்லது வேறு பிளாட்ஃபார்மில் போயிட்டு இங்கே போடக்கூடிய வீடியோவை அங்கே போய் போடுறது. எதுக்குன்னு கேட்குறேன். எதுக்கு நீங்கள் வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்மை வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அது வந்து டைம் கன்சியூமிங்க. இப்போ என்ன கேட்டால், உங்களுக்கு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு டீம் இருக்காங்க, ஒரு 5 பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்க, தம்ப்நெயில் டிசைனர், எடிட்டரு, சினிமாட்டோகிராஃபரு, கண்டென்ட் ரைட்டரு, ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சேனல்ஸ், எக்ஸ்ட்ராவாக சில பிளாட்ஃபார்ம் வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யூடியூபர்ஸான நீங்கள் இங்கே வீடியோ போடுறது எல்லாமே
நீங்கள் வந்து நம்பிடுறீங்க யூடியூப் டிப்ஸுன்னு. இப்போ ஒரு டாக்டர் இருக்கார், ஒரு போலி டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கார், நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா பேசுவாங்க, வசனமாக பேசுவாங்க. இந்த வெந்தயமும் கருஞ்சீரகமும் இதையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சக்கரைவியாதி வரவே வராதுங்க. உங்களுக்கு 10 ரூபா செலவில் உங்களுக்கு நான் சக்கரைவியாதி, கேன்சரு எல்லாத்தையுமே குணப்படுத்துவேங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறது வந்து எனக்கு ஆசையாக இருக்கும். எப்படிடா இப்படி கண்டினியூஸாக பேசுகிறாங்களே, எப்படி இப்படி வசனமாக பேசுகிறாங்க, எப்படி எதுகை முனையாக பேசுகிறாங்க, பழமொழியெலாம் எப்படிடா போட்டு பேசுகிறாங்கன்னு தோணும். ஆனால் அதை பார்த்துட்டு போய் அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு பின் விளைவுகளை சந்திக்கிறீங்க. அது பண்ணாதீங்க. ஒரு ஜெனியூனான டாக்டர்கிட்ட போங்க. இப்போ அதே மாதிரி தான் இப்போ என்னுடைய சேனலுக்கு வந்து இப்போ என்னுடைய டிப்ஸ் கேட்டிங்கன்னா, நான் ஒரு 10 சேனலை வந்து நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். அந்த அத்தாரிட்டி இருக்குது, இதை பற்றி நான் பேசுகிறேன். சில பேர் வந்து எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க சேனலுக்குமே வியூஸ் போகாது, அவங்க கிளைண்ட் சேனலும் ஒன்றுமே இருக்காது. ஆனாலும் இதை வந்து என்னங்க பண்ணுறது, 5 செகண்ட் காப்பி பண்ணி போட்டால் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி காப்பி பண்ணி போடுறீங்க. இப்போ எனக்கு வந்து மெயில் வருது, ப்ரோ நான் வந்து இந்த மாதிரி சினிமா சாங்ஸ்லாம் அப்பப்போ கிளிப்பிங்காக எடுத்து போட்டேன், இப்போ எனக்கு வந்து 60,000 சப்ஸ்கிரைபர் இருந்த சேனல் வந்து டெலிட் ஆயிடுச்சு, அதை மீட்டு தர முடியுமா? எப்படிங்க மீட்டு தர முடியும்? ஃபைனலாக ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து மற்றவங்களுடைய ஒப்பீனியனோட ரொம்ப கேர் பண்ணுறீங்க. இப்போ என்கிட்டே வர்றவங்க, சார் என் பையன் வந்து இந்த மாதிரி போடக்கூடாதுன்றான் அப்படின்றது, அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து இப்படி சொல்லுவார், இல்லை இந்த மாதிரி போட்டால் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் என்ன நினைப்பாங்க, இல்லை ஆடியன்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி மற்றவங்கள பற்றியே கேர் பண்ணுறது. அல்லது நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்களே, ஃபேஸ் இருக்கா, நேமாச்சும் ஒரிஜினல் இருக்கா, ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு வேறு வேலை இருந்திருக்காது, உட்காந்து கமெண்ட் எழுதுவாங்க. அது வந்து ஒரு 3/4 தொட்டுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அதை பற்றி ஒரு ரொம்ப நேரம் திங்க் பண்ணுறது, இப்படிலாம் வருமே என்ன பண்ணுறது, பிளாக் பண்ணுறதுக்கு தயங்குறது. இப்போ எனக்கெல்லாம் அப்படி வந்துச்சுன்னா பிளாக் பண்ணி விட்ருவேன். உங்களுக்கு வந்து உங்களுடைய சேனலை வந்து க்ரோ பண்ணணும், உங்களுக்கு வந்து தெரியல, யூடியூப் நாலேஜ் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு பர்சனலைஸ்டு அட்டென்ஷன்றது உங்களுக்கு தேவைப்படுது. உங்களுடைய பிஸ்னஸை யூடியூப்பில் கொண்டு வர்ற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து இந்த மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். இதற்கு நான் வந்து மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். என்னுடைய கோச்சிங் வந்து பலர் பலனடைஞ்சிருக்காங்க. கோச்சிங் வராமையே என்னுடைய சேனல் பார்த்து பலனடைஞ்சிருக்காங்க. நீங்கள் என்னுடைய சேனலை செக் பண்ணி பாருங்கள், ஒரு 1 மந்த் 2 மந்த் செக் பண்ணி பாருங்கள். விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்க, வரணுன்ற கட்டாயம் கிடையாது. அதாவது சில பேருக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படும், அது ஒரு இடத்துல ஸ்டக்காக இருப்பாங்க, சம்வேர் நான் வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் வந்து என்னுடைய மெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து என்னுடைய கிளைண்ட்டுடைய இன்டர்வியூஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.